வணக்கம் நண்பர்களே. நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. அதில் அலுவலக உதவியாளர் தேர்வுக்கு வினா விடைகள் வழங்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழில் 25 வினா விடைகள் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கற்றவருக்கு அழகு தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, தங்கம், வெள்ளி, வைரம், கல்வி. கற்றவருக்கு அழகு தருவது எது? தங்கம், வெள்ளி, வைரம், கல்வி. ஆப்ஷன் டி கல்வி. கல்வி தான் கற்றவருக்கு அழகு தரும். இரண்டாவது கேள்வி என்னென்னா, குமரகுருபரர் டேஸ் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆவர்? 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 17ஆம் நூற்றாண்டு. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, அகம்பாவம் என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சோம்பல், வருத்தம், செருக்கு, வெகுளி. அகம்பாவம் என்பதன் பொருள் யாது? சோம்பல், வருத்தம், செருக்கு, வெகுளி. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செருக்கு. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழ்த்தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதில் திருவிக்கா, கவிமணி, சுரதா, கீரா. ஆப்ஷன் திருவிக்கா, கவிமணி, சுரதா, கீரா. தமிழ்த்தென்றல் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ திருவிக்கா. அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பொறுத்துக. இயற்கை ஓவியம், இயற்கை தவம், இயற்கை பரிணாமம், இயற்கை அன்பு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி, பெரிய புராணம், பத்துப்பாட்டு, கம்பராமாயணம். இயற்கை ஓவியம்ங்கிறது என்னென்னா பத்துப்பாட்டு, இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம்ங்கிறது கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி.ச. குப்புசாமி, ஆ. கௌரன், நா. காமராஜன், மு. கருணாநிதி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பி.ச. குப்புசாமி. அடுத்து ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எழுவாய், பயனிலை, வேற்றுமை, செய்யப்படுபொருள். அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும். எட்டாவது கேள்வி, வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 5, 6, 7, 8. ஆப்ஷன் டி 8 வகைப்படும். அடுத்து கேள்வி 9 பார்த்தீங்கன்னா, லூம். லூம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நூல், தறி, தையல், ஆலை. இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நூல், தறி, தையல், ஆலை. இந்த லூமுங்கிறது தறி. 10வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுந்தரர். தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். அடுத்து கனகச்சுனை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கனகச் ப்ளஸ் சுனை, கனக ப்ளஸ் சுனை, கணம் ப்ளஸ் சுனை, கனகம் ப்ளஸ் சுனை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கனகம் ப்ளஸ் சுனை. மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும். மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும். சிறை, அறை, கரை, நிறை. மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும். சிறை, அறை, கரை, நிறை. ஆப்ஷன் டி நிறை. 13வது கேள்வி, 8 தொகையில் கலித்தொகை நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார், பூரிக்கோ, பன்னாடு தந்த மாறன் வழுதி, நப்பசலையார். 8 தொகையில் கலித்தொகை நூலை தொகுத்தவர் யார்? நல்லந்துவனார், பூரிக்கோ, பன்னாடு தந்த மாறன் வழுதி, நப்பசலையார். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நல்லந்துவனார். 14வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கூம்பொடு மீப்பாய் கலையாது எனும் அடியால் முற்காலத்தில் பாய்மரக் கப்பல்களில் பாய் பயன்படுத்தியதை கூறும் நூல் எது? அதாவது கூம்பொடு மீப்பாய் கலையாது எனும் அடியால் முற்காலத்தில் பாய்மரக் கப்பல்களில் பாய் பயன்படுத்தியதை கூறும் நூல் எது? இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, பரிபாடல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புறநானூறு. 15வது கேள்வி, பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஸ். கல்வெட்டுகள்,
பனை ஓலைகள், செப்பேடுகள், மண்பாண்டங்கள். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவள் ஆப்ஷன் பி பனை ஓலைகள். கீழ்கண்டவற்றில் கஞ்சக் கருவி எது? குழல், திமிலை, சாளரா, கொம்பு. கீழ்கண்டவற்றில் கஞ்சக் கருவி எது? குழல், திமிலை, சாளரா, கொம்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சாளரா. 17வது கேள்வி 19 நரம்புகளை கொண்ட மீன் வடிவில் அமைந்தது டேஸ் யாழ் ஆகும். பேரியாழ், மகரயாழ், சகோடயாழ், செங்கோட்டியாழ். இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகரயாழ். கண்ணா வா என்பது டேஸ் தொடர் ஆகும். 18வது கேள்வி கண்ணா வா என்பது டேஸ் தொடர் ஆகும். எழுவாய், விழி, வினைமுற்று, வேற்றுமை. எழுவாய், விழி, வினைமுற்று, வேற்றுமை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விழி, விழித்தொடர். 19வது கேள்வி அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். செங்கோல், வெண்கொற்ற கொடை, குற்றமற்ற ஆட்சி, படை வலிமை. அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். செங்கோல், வெண்கொற்ற கொடை, குற்றமற்ற ஆட்சி, படை வலிமை. ஆப்ஷன் சி குற்றமற்ற ஆட்சி. அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். 20வது கேள்வி என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று. காரி, வாரி, பாரி, வரி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாரி. வாரினா வருவாய். 21வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேரர்களின் கொடி டேஸ் ஆகும். மீன், புலி, வில், சிங்கம். சேரர்களின் கொடி டேஸ் ஆகும். ஆப்ஷன் சி வில். 22வது கேள்வி பார்த்தீங்கன்னா முத்து நகரம் என்று அழைக்கப்படுவது டேஸ். தூத்துக்குடி, சிவகாசி, விருதுநகர், கன்னியாகுமரி. 22வது கேள்வி முத்து நகரம் என்று அழைக்கப்படுவது டேஸ். தூத்துக்குடி, சிவகாசி, விருதுநகர், கன்னியாகுமரி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி. 23வது கேள்வி ஆண் பூரணை என்று அழைக்கப்படும் ஆறு டேஸ். காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி. 23வது கேள்வி ஆண் பூரணை என்று அழைக்கப்படும் ஆறு காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி. ஆப்ஷன் டி அமராவதி. 24 விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும். 5, 4, 3, 2. விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும். 5, 4, 3, 2. 3 வகைப்படும். 25வது கேள்வி இரவும் பகலும் இலக்கண குறிப்பு தருக. உவமைத்தொகை, வினைத்தொகை, எண்ணுமை, உம்மைத்தொகை. இதற்கு ஆப்ஷன் சி எண்ணுமை. இரவும் பகலும் எண்ணுமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கொஸ்டின் முடியுது. இது அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டினில் பார்க்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.